ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். கோவைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கோவைக்காய் வறுவல் நம்ம நார்மலாக செய்யறத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ கோவைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். ஸோ கடாய் வச்சுக்கலாம். நல்லா அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். நல்லா தாளிச்சப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா பூண்டு ஃப்ளேவரில் நல்லா வந்த அப்புறமா நம்ம வரைஞ்சி வச்சிருக்க கோவக்காவை சேர்த்துக்கலாம். ஸோ கோவக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இது நல்லா வேக விடலாம். நம்ம தண்ணிலாம் எதுவும் விட போகிறதில்ல. ஸோ இது மூடி போட்டு நம்ம 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. கோவக்காய் பாதி வந்துருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நம்ம நல்லா கலரி விடலாம். ஒரு 1/2 குக் தான் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ திருப்பியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ நம்ம அப்படியே மூடி போட்டு வேக வச்சாலும் இது நல்லா வெந்துடும். தண்ணியெலாம் விட தேவையில்லை. ஸோ நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.